ஹலோ காய்ஸ், இது நம்ம போட்காஸ்ட் ஹீரோஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, கிரிக்கெட்டில் நடந்த 6 முக்கியமான நிகழ்வுகளை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நிகழ்வு என்னென்னு பார்த்தீங்கன்னா, யுவராஜ் சிங்கோட 6 பாலுக்கு 6 சிக்ஸர்கள். அதை நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பெஸ்ட் மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த 6 மூமெண்ட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு யுவராஜ் சிங்கோட 6 பால் 6 சிக்ஸ். அதை பற்றி பார்த்தோம்னா, ஃப்ரண்ட் ஆஃப் யுவராஜ் சிங்கிட்ட வந்து ஏதோ வார்த்தையை விட்டு போயிருப்பார். அவர் விட்டு போயிட்டாரு. அடி வாங்கினது என்னமோ ஸ்லோர் பிராடு. அடுத்த ஓவரில் வச்சு அந்த அடி அடிச்சு 12 பால் விட்டு எடுத்திருப்பாரு. ஒரு அருமையான மீன்ஸ் அதுதான். ஒரு இந்தியனால அடிக்கப்பட்ட அதிவேக அரை சதமாக அதுதான் இருக்கு இப்போ வரைக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பென் ஸ்டோக்ஸோட 2019 ஆஷஸ் 139 ரன் அடிப்பார். கடைசி ஒரு விக்கெட்டில் அடிப்பார். அந்த மூமெண்ட்டு அவர் 4 அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஏந்திச்சு அந்த செலிப்ரேஷன் தான் கடைசியாக பயங்கரமாக இருக்கும். அந்த இன்னிங்ஸ் ஃபுல்லாகவே அவர் பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனது சூப்பராக இருக்கும். அதில் முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா, லக்கு அவருக்கு அதிகமாக இருக்கும். ஒரு ரன் அவுட்டை மிஸ் பண்ணுவாங்க, நிறைய மூமெண்ட், ஒரு கேட்சை கூட மிஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு லக்கு அன்னைக்கு இருந்திருக்கு. அது பெஸ்ட்டு மூமெண்ட், டெஸ்ட்லேயே முக்கியமான மேட்சாக இருக்குது. அந்த லாங் வீடியோ கூட யூடியூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரெய்னாவோட பஞ்சாபுக்கு எதிரான ஒரு இன்னிங்ஸ். அதை பற்றி பெஸ்ட் மூமெண்ட்ஸில் இது கண்டிப்பாக வந்துடும். ஐபிஎல்னாலும் சரி, கிரிக்கெட்னாலே பெஸ்ட் மூமெண்ட்ஸில் இது கண்டிப்பாக வந்துடும். அன்றைக்கி அவர் ஃபாஸ்டஸ்ட்டு செஞ்சுரி எடுத்துருக்க வேண்டியது ஒரு மெக்கலம் பண்ண ஒரு சின்ன எரர்னால ரன் அவுட்டில் மிஸ் ஆகிடுச்சு. 24 பால் அதுவும். ஆமாம், 24 பாலில். இன்னைக்கு வரைக்கும் எத்தனை சின்ன பசங்க வந்தாலுமே அந்த இன்னிங்ஸ் இன்னும் பிரேக் பண்ண முடியல யாராலுமே. என்ன 15 பாலுக்கு 50 அடித்தாலும் சரி, 34 பாலுக்கு 100 அடித்தாலும் சரி, அந்த 87ன்றது இன்னும் ஒரு பிரேக் பண்ண முடியாத ஒரு இன்னிங்ஸாக தான் இருக்குது. அதில் ஒரு சோகமான விஷயம் என்னன்னு பார்த்தா, அந்த மேட்ச்சு தோற்று போயிடும். ஆமாம், சிஎஸ்கே தோற்றுருவாங்க. இருந்தாலும் அந்த இன்னிங்ஸுக்கான ஒரு மரியாதை எப்பயுமே இருந்துகிட்டே இருக்குது. சந்தீப் சர்மா ஒரு ஓவரில் நோ பால் கொடுத்து 6-4 அடித்து விளாசிருப்பார். அப்புறம் நம்ம விராட் கோலியோட பாகிஸ்தான் இன்னிங்ஸ் 82 நாட் அவுட். அந்த மேட்ச் பாகிஸ்தானுக்கு நேராக ஒரு நடந்த முக்கியமான மேட்ச்சு. மெல்போர்னில் 82,000 ஆடியன்ஸுக்கு நேராக அடித்த இன்னிங்ஸ் அது. அதில் 18.5 ஓவரில் விராட் கோலி ஸ்ட்ரைட்டில் ஒரு 6 அடிச்சிருப்பாரு. அதுதான் இப்போ வரைக்கும் ஷார்ட் ஆஃப் செஞ்சுரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹாரிஸ் ராஃப் ஸ்ட்ரைக்கில் ஒரு 6 அடித்து ப்ரெஷரை ஃபுல்லாக இறக்கிருப்பார் அந்த இன்னிங்ஸில். டிகே வந்து அவுட் ஆகிட்டு போகும்போது மேட்ச் தோத்துருன்னு எல்லாரும் நினைக்கும் போது, அஸ்வின் வந்து கடைசியில் அந்த வைடு விடுவார். அந்த சீன்லாம் பார்க்கும்போது தோத்துருவோன்னு நினைச்சது ஒரு அடி அடிப்பார். அது கவர்ஸ்க்கு மேலே போயிடும். அதில் ஒரு ரன் அடிச்சு ஜெயிச்சிருவாங்க. நல்ல இன்னிங்ஸ் இது. அடுத்தது விராட் கோலியை பற்றி பேச போனோம்னா, இந்த 8 சிக்ஸஸோட அதுவும் பஞ்சாப் நேராக தான் வந்திருக்கும். 132னா 132 சம்திங். ஆமாம், ஒரு கெயிலும் அருமையாக ஆடிருப்பார் அந்த மேட்ச்சில். ஆனால் விராட் கோலியோட அந்த எஃபர்ட் வந்து இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும். ஏன்னா 8 சிக்ஸஸ் கையில் போட்டுட்டு வந்து 15 ஓவர் மேட்ச். ஆமாம், 15 ஓவர் மழைனால தெரியல. 15 ஓவர் மேட்ச் வேறு. அந்த மேட்ச்சில் பெரிய ஒரு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாங்க. 2 வித்தியாசத்தில் ஒரு நல்ல மேட்ச் அது. அடுத்தது கடைசியாக ஏபிடியோட ஃபாஸ்டஸ்ட் 100. இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே பிரேக் பண்ண முடியாத ஒரு ரெக்கார்டாக இருக்குதுன்னா அதுதான். அதுவும் பிங்க் ட்ரெஸ் போட்டு அன்னைக்கு சோசியல் அவேர்னஸ் மூலமாக வந்திருப்பாங்க. அதுலேயும் ஃபாஸ்டஸ்ட் 100 அடித்த ஒரே ஒரு கிரிக்கெட்டர்னா அது இப்போதைக்கு அவராக தான் இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் பிரேக் பண்ண முடியல. இன்டர்நேஷனல்ஸில் பிரேக் பண்ண முடியல. T20 நினச்ச ஒரு ஆடிட்டார் கூட இருக்குது. அதான ஓடிஐ மேட்ச்சு. அதை பற்றி சொல்லுங்கள், எப்படி அந்த மொமெண்ட்டை விட்னஸ் பண்ணது எப்படி இருந்துச்சு நமக்கு? அதுவும் 31 பாலில் 100 அடிச்சுட்டு அவர் செலிப்ரேஷன் பண்ணுவார். அதோட நிறுத்துவார்னு பார்த்தா 44 பாலில் 148 அடிச்சுட்டு போயிடுவார். ஆமாம், டீமோட ஸ்கோரை எங்கேயோ தூக்கிட்டு போயிடுவார். ஆப்போசிட்டில் ரயிலுக்கு வந்து அவரும் காட்டுன்னு காட்டிகிட்டு இருப்பார். அவர் அவுட் ஆகிட்டு போகும்போது பவுலர் சந்தோஷப்படுவார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இது சந்தோஷம் கிடையாது, டீமுக்கு வச்ச வேட்டுன்ட்டு. அவர் வந்து பொழந்திருப்பார் அந்த மேட்ச்சு. அதை பார்க்கணுன்னா நீங்கள் யூடியூப்பில் இருக்குது, போய் பாருங்கள். ஃபாஸ்டஸ்ட் 100 எப்படின்னு போட்டிங்கனாலே கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் போட்காஸ்ட் ஹீரோஸ்.